முடியலையா? நமக்கு தாங்க இந்த பதிவு. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, நம்முடைய தினசரி வாழ்க்கையிலங்க புதுசாக நம்ம என்ன கற்றுக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி எதாவது ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்போம், இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவோம், நடுவில் விட்டுடுவோம். கடைப்பிடிக்கணும்னு நம்ம நிறைய பழக்க வழக்கங்களை ஆசைப்படுவோம். அதே போல கெட்ட பழக்கங்களை அப்படி தான் நம்ம விடணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் விட முடியறதில்லை. ஆசைப்பட்டு அதை ஏன் முடிவதில்லை? ஏன்னு தெரியுமா? இதை பற்றி தான் ஒரு ஜென் கதையுடன் அலசல். ஒரு நாள் அப்பாவும் பையனும் ஒரு துறவியை பார்க்க, ஜென் துறவியை பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு ஆசிரமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரமத்தில் ஜென்னை பார்த்து எல்லாம் பேசிட்டு வராங்க. வர்றப்ப அங்கேருந்து கிளம்புறப்ப உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது. சரி, நீங்கள் உட்காந்துருன்னு அந்த பையனை விட்டுட்டு அவர் இப்போ ஃபோன் பேச கொஞ்சம் தூரத்தில் போகிறாரு. அப்போ உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்போ தான் அதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த ஜென் காலில் விழுந்து, ஐயா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப இவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானதுனால இப்போ வீட்லேயும் பிரச்சனை, அம்மாவெல்லாம் அடிக்கிறாங்க, நிறைய பிரச்சனை வருது. வெளியில் தொழில் செய்கிற இடத்துலையும் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வருது. எங்கள் அப்பாவை எப்படியாவது திருத்துங்க ஐயா, உங்களால் திருத்த முடியுமா அன்னு சொல்லி அந்த குரு கிட்ட அந்த பையன் கேட்குறான். உடனே குரு அந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு, கவலைப்படாத, நான் திருத்துறேன்னு சொல்லி சொல்லி அவனை இது பண்ணிக்கிறாரு. உடனே அந்த அப்பாவும் ஃபோன் பேசிட்டு வராரு. ஃபோன் பேசிட்டு வந்த உடனே வா போகலான்னொடனே, இருப்பா கொஞ்சம் நீங்கள் உட்காந்துரு, தூணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துரு, கட்டி பிடிச்சிட்டு நின்று, நான் கோயிலுக்கு போய் நான் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன் சொல்லி சொல்கிறாரு. சரின்ட்டு குரு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தூணை நிறுத்தி பக்கத்தில் அந்த தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. இந்த குரு அந்த குழந்தைய நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, வரவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னவருக்கு கையெல்லாம் வலிக்குது. குரு வேற கட்டி பிடிச்சிட்டு நிற்கணும்னு சொல்லியிருக்காரா. உடனே அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்படியே கீழே உட்காந்துறாரு, கையை விடலை. ஒரு 4 மணி நேரம் கழித்து குரு வராரு. குரு வந்த உடனே, ஐயா எனக்கு கை ரொம்ப கை வலிச்சுது, 4 மணி நேரம் ஆச்சு, அதனால தான் நான் உட்காந்துட்டு கையை மாத்திரம் விடவே இல்லை, கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லி சொன்னார். அப்படியாப்பா இரு சொன்னேன். ஏன் தூண்கிட்ட போய் கேட்குறாரு அந்த குரு, ஏப்பா அவர் கை வலிக்குதுன்னு சொல்லலையே, விடன்னு சொல்லி சொல்கிறாரு. அது அப்படியே சொன்ன உடனே இன்னொருத்தர, ஏப்பா சொல்கிறது உனக்கு கேட்கலையா, கையை விடு, அவர் கையை ஏன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன குருவை, நான் தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் அதை போய் தூணை விட சொல்கிறீங்களே சொன்னது. ஆமாப்பா, இப்போ புரியுதா உனக்கு, எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுமே நம்ம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம விடணும்னு நினச்சாதான், நம்ம விடணும்னு நினச்சாதான் அது முடியும். அது எப்படி விடும்? அதுக்கு என்ன இருக்குது, நம்ம தான் அந்த பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறோம். அதனால் அதை நம்மளால தான் விட முடியும். நீ எந்த தவறாக இருந்தால் கூட, நீ இப்பொழுது மது குடிக்கிற சூழலை உன்னை ஆள்படுத்தி கொள்ளாமல் மற்ற விஷயங்களில் நீ கவனத்தை வை. அப்போ தான் இவ்வளவு போராட்டங்கள், வீட்டில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, மனைவியோட சண்டை, இதெல்லாம் எல்லாமே தெரியுது. ஆனால் உன்னால் அதை முடியவில்லை, அதை விட முடியல. அதனால் என்ன பண்ணுற, நீ வேறு இதில் கவனத்தை செலுத்தப்பாரு. அது கவனத்தை செலுத்துகிறப்ப உனக்கு இந்த பழக்கத்துலேருந்து நீ விடுபட்டுடுவேன். இதை கேட்ட குழந்தையோட அப்பா அமைதியாக குருவுக்கு நன்றி கூறிட்டு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு பழக்கங்கிறது நமக்கு வேணும்னு நினச்சா ஒரு செயலை நாமே திரும்ப திரும்ப செய்யும்போது ஏற்படும் அந்த கெட்ட பழக்கம்னு தெரிஞ்சதும் அதை விடுவது என்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் என்பதை நம்மளால் தான் முடியும். அது விடுகிறதுக்கும் கேட்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை. உங்களுடைய மனசையும் மூளையும் விலக்கி வைக்க வேண்டியது இதுதான். நல்ல கெட்ட பழக்கங்களை நம்ம அதை விடுறதே நம்மளால தான் முடியும். நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். முயன்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.